ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அதாவது உங்கள் கர்ப்பப்பையை நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, நீர் கட்டிகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கானது. குழந்தை பேறு காலம் முடிஞ்சிருச்சு, அதனால் இந்த கட்டிகளோட கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, இல்லைனா இந்த கட்டிகள்னால பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, அல்லது கட்டிகளை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை பேறு காலம் இன்னும் முடியல, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கு நம்ம லாங் டேர்மில் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, அப்போ ஸ்கேன் எடுத்து செக் பண்ணும்போது இந்த கட்டிகள் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு, இதை இந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு இது யோசனையாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குமான்னு யோசிச்சுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போது இந்த கர்ப்பப்பை கட்டிகள் பிரச்சனைன்னு தாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணால் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒன்று, உங்கள் கர்ப்பப்பையை எடுக்கிறதுங்கிறது நல்லதா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஒரு ஆர்கனை ரிமூவ் பண்ணுறது நல்லதா தேவையா இல்லையா அப்படிங்கிறது, அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமாங்கிறதையும் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த சாய்ஸை விடுறோம். இதை தாண்டி உங்களோட அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணுறது நல்லதா, அந்த கட்டியை ரிமூவ் பண்ணால் மறுபடியும் அந்த கட்டிகள் ஃபார்ம் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் அந்த கட்டிகளை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது வழியாக இப்போதைக்கு கட்டிகள் இல்லாமல் அந்த மாதம் அந்த ஆப்ரேட் பண்ணுற டைம் கட்டிகள் இல்லாமல் உங்கள் கர்ப்பப்பை இருக்கிறது உண்மைதாங்க. ஆனால் மறுபடியும் அந்த கட்டிகள் எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிடும். வெரி ஷார்ட் ஸ்பேனில் அந்த கட்டிகள் ஃபார்ம் ஆகிடும். இது ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வருது, ஒரு கட்டியாவோ ஒரு கல்லாவோ, உதாரணத்துக்கு கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன், இப்போ இந்த யூட்ரஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிகள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனைன்னு நம்ம பார்க்கறது அந்த இடத்துல அந்த கட்டியவோ அந்த கல்லவோ அந்த வீக்கத்தையோ தானே நம்ம பார்க்குறோம். அதை உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது அந்த கட்டிகளை உருவாக்குன விஷயத்தை நம்ம பார்க்க தவறிடுறோம். இதுதாங்க ரூட் காஸ். இப்போ இந்த கட்டிகள் உருவானதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது அந்த கர்ப்பப்பை தான். அதாவது உங்களோட யூட்ரஸ் சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குதுங்கிறதுனால தான் அந்த கட்டிகளோ கல்லோ ஃபார்ம் ஆகுது. உதாரணத்துக்கு இதோட ரூட் காஸ்னு சொல்லப்படுறது அக்குபஞ்சரில் யூரினரி பிளாடர், கிட்னி, இது ரெண்டுமே வீக்னஸில் இருக்குங்க. ஸோ ரூட் காஸை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட பிரச்சனைகளுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது அக்குபஞ்சரில் சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.